ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மெர்காடு வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மலர் கண்காட்சி போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். வந்து உள்ளே வந்து ஒன்றாவே என்ட்ரன்ஸு செம்மையாக இருந்தது. நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தோம், என்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாமக்கல் பஸ் ஏறிட்டோம். நாமக்கல் டு சேலம் பஸ் ஏறி வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா தான் டிக்கெட் வாங்கினாங்க. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரணும், செலவு அதிகமாக ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பஸ்ஸில் வர்றது பெட்டராக இருக்கும். ஆனால் வந்து மலை ஃபுல்லாக நம்மளால் சுற்றி பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 பெண்டு இருக்குது. ஒவ்வொரு பெண்டுக்கும் வளையும் போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஏதாவது வந்துடும். கொஞ்சம் பார்த்து தான் போனாங்க, ஸ்லோவாக தான் போச்சு. ஆனாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. மலை கீழே இருந்ததுக்கு விட மேலே மலையில் போக ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லா வண்டியும் நின்று தான் வந்தது. அப்படி தான் வந்தாகணும், வேறு வழி இல்லையா. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு மேலே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் வந்த உடனேவே இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ணா பூங்கா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 49வது மலர் கண்காட்சி. அதாவது வந்து 22 தேதியிலேருந்து 27 தேதி வரைக்கும் போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் பாருங்கள் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து சேலம் டு ஏற்காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 35 ரூபா டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. அது வந்து நம்ம அந்தளவுக்கு செலவாகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா இப்படி தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த பூங்கா ஃபுல்லாகவே பூ தாங்க. எல்லாமே பூவால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லா வகையான பூவுமே இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பேர் என்னது இது உலகத்திற்கு உணவளிப்போமா பாருங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாடு, கண்ணுக்குட்டி, அப்புறம் கோழி, வீடு, ஆடு எல்லாமே இருக்குது. எல்லாமே பூவிலே பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாமே அழகாக இருக்குல்ல. வாத்து நிறையா பேர் வந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. கண்ணுக்குட்டி பாருங்க, பால் குடிக்குது. அழகாக இருக்குது பார்க்க. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது. வெயில் லைட்டாக அடிக்க இருந்தாலுமே ஜில்லுன்னு இருக்குது. காற்று சூப்பராக இருக்குது. வந்தால் உடனே சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்கவே அழகாக இருக்குது. பகல்லே அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் பாருங்கள் லைட் செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நைட்டில் பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் 2வது நாள். சார்பான இந்த மலர் காட்சிக்கு வந்துள்ள அனைவரையும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெடிபியர் கிட்ட வந்திருக்கோம். டெடிபியர் பாருங்க, பூலே அவ்வளோ அழகாக அது வச்சுருக்காங்கன்ட்டு பார்க்கவே அழகாக இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஏற்காடு 49வது மலர் கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகள் அனைவரையும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம். எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்குது, ஆனால் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எப்பயுமே ரோஸ் செடி இருக்கும், இருந்தாலும் இப்போ வந்து எக்ஸ்போங்கிறதுனால நிறையா வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த 27 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி மாளிகைக்கு போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் பூஜா இருக்குது. அதனால் அது கண்ணாடி ஹவுஸுக்குள்ளே இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே உள்ளே போயிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் எல்லா வகையான பூவுமே இருக்குது. ஆனால் பூ பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அதில் எழுதி வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது செவந்தி, அது என்னன்னு தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கண்ணாடி வீடு மாதிரி இருக்குது. இது எப்பவுமே இருக்குமா இல்லை இந்த டைமுக்கு சீசன் மட்டும் இருப்பாங்க? அழகாக இருக்குது. போன்சாய் ட்ரீனா என்னது? போன்சாய்னா என்ன? ட்ரீ பேரா? எந்த ட்ரீ? இதில் எந்த ட்ரீ? ஓ, இந்த ட்ரீ பேர் போன்சாய் ட்ரீயா? ஜம்
ஜப்பான் இதோட ரகம் அது. இந்த பூ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் லில்லின்னு எழுதியிருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நீல பார்த்துருக்கேன், அந்த பூ பார்த்துருக்கேன். இது என்ன பூ? ஆர்ச்சிட்ஸ். இது வந்து இதுக்குள்ள இந்த மாதிரி இது வந்து பாருங்க டான்சிங் டால்னு போட்டிருக்கு. என்ன பூனே தெரியல. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கு. எல்லாமே இங்கிலீஷ்லேயே வேறு எழுதியிருக்கு. என்ன அதில் ஃபுட்பால் இல்லையா? ஃபுட்பால் இல்லைன்னு போட்டிருக்கு. மீன் இருக்கு எல்லா தட்டையிலையும். உண்மையாகவே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பாருங்கள் மீன் பாருங்கள் கலர் கலராக. இதெல்லாம் பூ பேர்லாம் எங்களுக்கு தெரியலங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டு பூ போல். ஒன்றுமே பேர் தெரியல. இது பாருங்கள் முட்டைக்கோஸ் மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல. எல்லா பூவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஊர் சைடு வச்சா வருமா? வராது, எதுவுமே வராது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்ம ஸ்டைல் சூரியகாந்தி. எல்லாருமே ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட சும்மா இல்லை, பார்க்கணும் ஒருத்தர் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கிறாங்க. ஏன்னா அழகாக இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி ஹவுஸுக்கு வெளியே பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லா மரத்துலேயும் லைட் செட்டிங் வச்சுருக்காங்க. இது வந்து பகலில் ஒன்றும் தெரியாது, நைட்டில் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். லைட் செட்டிங்க்கும் இந்த ப்ளேஸ்க்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க லைட் செட்டிங். ஆனால் இந்த கண்ணாடி மாடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலெல்லாம் பாருங்கள் இன்னுமே ஃபுல்லாக லைட் செட்டிங் இருக்குது. அப்புறம் வந்து பாருங்கள் நம்ம ஊர் ஸ்டைல் பந்து பூன்னு இருக்குது. அந்த பூ இதில் வந்து பார்த்திங்கன்னாங்க எல்லா வகையான பூவுமே இருக்குது இந்த இதுக்குள்ளே. ஆனால் நம்ம பேர் தெரியல, ஆனால் நான் காமிக்கிறேன். ஆனால் எல்லா பூவுமே இருக்குது. பூவிலே டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த பாரு ஒரே கொத்தில் எவ்வளோ ரோஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் ஒரே கொத்தில் எத்தனை ரோஸ் இருக்குன்னா 5, 6, 7 ரோஸ் இருக்குது. கேட்காது. நடந்த பேர் இது வெளிநாட்டு பூதான் போல. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு பூ பேர்லாம் தெரியலங்க, ஆனால் காமிக்கிற பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலை கண்காட்சி. எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே வச்சு அதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வச்சுருக்க எல்லா பொருளுக்குமே பேரோடையே வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா நாகலிங்க பூ இது பாருங்கள் சிவனுக்கு வைப்பாங்க. அங்கே லாஸ்ட் வரைக்குமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னது? இது என்ன பொம்மை? குரங்கா? மிக்கி மவுஸ் இல்லை, டாகு தானே. டாக் பாருங்க எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ரோஸில் தான் பாருங்க. ஏகப்பட்ட ரோஸ் இருக்குதுங்க இங்கெல்லாம் ஃபுல்லுமே.
அடுத்தது வந்து பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம். ஏற்காடே இதுதான் ஃபஸ்ட் டைம். யார் யாரெல்லாம் ஏற்காடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வகையான பூவும் இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான பூவும் இருக்குது. ஆனால் பேர் எனக்கு தெரியல. பாருங்க, இது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலை தான். இதில் பாருங்கள் எல்லாமே இருக்குது, காய் பழம் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா வகையான பழமும் இருக்குது, காயும் இருக்குது. இதுலாம் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் போக முடியாது, தூரமாக நின்று பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி கயிறு கட்டி விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள் தான். ஆனால் அந்த 2வது நாள்லேயே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் வந்திருக்குன்னு. எல்லாமே ஃபுல்லாக க்ரௌடுங்க. எல்லாமே பார்க்கவே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் வர்றவங்க எல்லாருமே இந்த மலர்களை ரசிக்க வராங்களோ இல்லையோ, அதில் வச்சுருக்க அலங்காரத்தை பார்த்து ரொம்ப எல்லாருமே ரசிக்கிறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் ஏகப்பட்டது எடுத்துக்கிறாங்க. இது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு. ரோஸ் கார்டன் பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் ஒன்று இருக்குது, இந்த பக்கமும் ஒன்று இருக்குது. ஆனால் அதில் வந்து இப்போ சீசனுக்காக தொட்டியில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இருக்கிறது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரோஸ் காட்டுறேன் பாருங்கள். அந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த ரோஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில். இதுக்கு முன்னாடி நம்ம டிவியில் அந்த மாதிரி படத்தில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குன்னு. உண்மையாகவே சொல்கிறேங்க, சுற்றியுமே கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. காற்று அப்படியே ஜில்லுன்னு அடிக்குது. வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு வந்தோம். தம்பி வேறு விளாடணுன்னு சொன்னான்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்தோம். அங்கே பாருங்கள் எல்லா குழந்தைங்களையும் மேலே ஏறி சர்க்கஸ் விட்டுட்டு இருக்குதுங்க. வெயிட் பண்ணி வராங்களா? வந்ததுலேருந்தே பார்க் போகணுன்றா. அவளை பாருங்க எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக வரான்ட்டு. லைனில் நின்று தான் எல்லாம் வந்து சர்க்கஸ் வராங்க. ஏன்னா க்ரௌடு ஏகப்பட்டது இருக்குல்ல, அதனால். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பார்க்குக்கு வந்தவங்களாம் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு இங்கே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனால் இடம் ஜாலியாக இருக்குங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்த பாருங்கள், அதெல்லாம் அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் காற்று நான் திரும்ப திரும்ப அதை எதுவும் சொல்லிகிட்ருக்கேன், சூப்பராக இருக்குதுங்க கிளைமேட்டு, அப்படியே சில்லுன்னு இருக்குது. அங்கே எல்லாம் நம்ம முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருந்தோம்னா, நம்ம வந்து போட் ஹவுஸில் வந்திருந்தோம். போட் ஹவுஸில் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து 700 சம்திங் போட்டிருந்துச்சு. 700 வந்து அது வந்து ஒரு 7-8 பேர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து விசைப்படகுன்னு போட்டிருந்தது. அப்புறம் மிதிப்படகுக்கு ஒருத்தருக்கு 200 அப்புறம் துடுப்பு படகு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சம்திங் 300 என்னமோ இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு சரியாக ஞாபகம்லாம் மறந்துடுச்சு. நம்ம வந்து துடுப்பு படகுல போகிறதுக்கும் நமக்கு ஆள் பத்தலை, நம்ம கம்மியாக தான் இருந்தோம். அதே மாதிரி விசைப்படகுக்கும் கம்மியாக தான் இருந்தோமா. நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். அதனால் சரி நம்ம வேணான்னு சொல்லி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். க்ரௌடு பயங்கர க்ரௌடு, உண்மையாகவே சொல்கிறோம். அந்த பூங்காவில் இருந்தது கூட இந்த போட் ஹவுஸில் பயங்கர க்ரௌடுங்க. ஆனால் என்ன சொல்கிறது, எல்லா திங்ஸுமே கொஞ்சம் மேலே ரேட் அதிகம்தான். ஆனால் பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது, நம்ம ஒரு இடத்துக்கு ரசிக்கிறதுக்காக போயிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு தானே செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இடமே. இன்னும் நிறையா இருந்தது, நாங்கள் அங்கெல்லாம் போகவே இல்லை.
நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சில இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். இன்னும் ப்ளே பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கு இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பூங்காவுக்கு போயிருந்தோம். அது வந்து ஏதோ எக்கோ பூங்கான்னு சொல்லி போட்டிருந்தது. அங்கே வந்து எதுவுமே கொண்டு போகிறதுக்கு அலோடு இல்லை. அதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 20 ரூபா போட்டிருந்தாங்க. பெரியவங்களுக்கு 20 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா. உள்ளே போனதுமே இப்படி தான் இருந்தது. இங்கேருந்து அந்த போட் ஹவுஸ் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ரெண்டும் பக்கத்தில் தான் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம பார்க்குறதுக்கு விட அது அந்த இடத்துல போய் இருந்தோம் அப்படின்னாவே அது ஒரு ஃபீல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி டூரே இப்போ தான் போயிருக்கேன். ஆனால் அழகாக இருந்தது, எல்லாமே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறையா ஏகப்பட்ட க்ரௌடுங்க, சொல்ல முடியாத அளவுக்கு க்ரௌடு. அது அந்த வெக்கேஷன் டைமுங்கிறனால க்ரௌடாக இருக்கும். அதுவும் இப்போ அந்த மலர் கண்காட்சிங்கிறனால அதுக்கு மேலே க்ரௌடாக இருந்துச்சு. அங்கே அந்த மேலே கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏறிக்கிட்டும் எல்லோரும் இந்த மாதிரி வியூ பார்த்துட்டு இருந்தாங்க. போட் ஹவுஸ் நாங்களும் போயிட்டு ஏறி பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விலங்கியல் ஏதோ விஞ்ஞான விளக்கமாக ஏதோ போட்டிருந்ததுங்க. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம அழுத்தணும் அப்படின்னா நம்ம அழுத்துகிற பட்டன்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். அதில் எந்த விலங்கு இருக்கோ அந்த விலங்கோட சவுண்டு கேட்கும். நம்ம இங்கே அழுத்துகிற பட்டன் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்பிளேயில் ப்ளே ஆகும். நம்ம எதை அழுத்துறோமோ அது எதோட சவுண்டோ அது வந்து அங்கே நல்லா காமிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வச்சுருந்தாங்க. இப்போ தவளைன்னா தவளை கத்துது அப்படின்னா அதோட சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. நாங்களும் போய் கொஞ்சம் நேரம்லாம் மாற்றி அழுத்தி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். இது வந்து பாருங்கள், செங்காந்தல் பூ, அப்புறம் பனை ஓலை நிறையா இருந்தது. பாலூட்டிகள், ஊர்வன பறவைகள், அப்படி இப்படின்னு நிறையா இருந்தது. எல்லாமே வச்சுருந்தாங்க, இதுதான் சொல்ல முடியாது, எல்லாமே இருந்தது. இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே விளாட்றதுக்கு திங்ஸ் இருந்துச்சு. இங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் மரத்தடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. காற்று பயங்கரமாக அடிச்சதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். அப்புறம் சீசாவும் இருந்ததா, அதுலேயும் கொஞ்சம் நேரம் விளாண்டோம். விளாட்றதுக்கு ஆள் இல்லை, அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம். விளாட முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம். அப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னில் வந்து பலூன் சுடுவாங்கள்ல, அதெல்லாம் இருந்துச்சு. அது வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல, மறந்துட்டோம். அது இல்லாமல் டைம் இல்லை, க்ரௌடாக இருந்தது, அதனால் எடுக்க முடியல. இப்போ பார்த்தது எல்லாமே போட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம் போட் ஹவுஸ்லேருந்து. இங்கேயும் பக்கத்தில் ஒரு பூங்கா இருந்தது, பூங்கா இல்லை, மலர் கண்காட்சி இங்கேயும் இருந்தது. 2 இடத்துல போட்டிருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு. இதில் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ஒருத்தருக்கு 60 ரூபா, பெரியவங்களுக்கு 60 ரூபா, சின்னவங்களுக்கு 30 ரூபா அப்படின்னு போட்டுருந்துச்சு. நாங்கள் போகலை, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுவும் அந்த போட் ஹவுஸுக்கு வெளியே இருந்தது. அது அந்த சைடு, இது இந்த சைடு, சென்டரில் போட் ஹவுஸ் இருந்தது. நம்ம எல்லாமே சுற்றிக்கிட்டு தான் போய் ஆகணும், போட் ஹவுஸ் போய் தான் போயாகணும். இது வந்து வெளியே நம்ம ஃபஸ்ட்டு மலர் கண்காட்சி பார்த்து இடத்துலையே இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, எல்லாமே வெளியே இருந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட கிளம்பும்போது 2:15 மேலே ஆகிடுச்சு. சரி, வீட்டுக்கு வந்தால் ஒரு 4-5 மணிக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்தே போயிட்டோம். இப்படி பாருங்கள், நாங்கள் ஏறி வந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பள்ளமாக இருக்குது. நாங்கள் மேலே நிற்கிறோம். அப்படியே நடந்தே போயிட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.